என்னதான் எப்படித்தான் பிரிஞ்சிட்டு கிடந்தாலும் இந்த தமிழர்கள் சொல்லுவாங்க ஒன்றாக்க மாட்டாங்க சேர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொல்லு. எப்படித்தான் இருந்தாலும் ஒருவருடைய பெயரை கேட்டால் தலைவர் என்கின்ற ஒருவருடைய பெயரை கேட்டா டக்குன்னு வந்து லைன் ஆயிடுவாங்க எல்லாரும். அதே கடைசியா வரமாட்டேன் சேர மாட்டேன்றவங்க ஓடி முன்னுக்கு வாங்க. முதல் சைக்கிள் டக்குன்னு வாரு என்ன பிரச்சனை இருக்காங்க. ஆகவே இந்த உழைப்பை மதித்ததால் தான் என்னுடைய அண்ணன் அந்த வேலைகளுடைய உழைப்பை மதித்ததால் தான் இன்றும் இப்ப என்னுடைய விவசாயம் சார்ந்த ஒரு பிறர் நம்பர் பையனை சொல்லிட்டு போனாரு செந்தமிழன் பற்றி. அங்கே பாருங்கள் அந்த என்னுடைய தொப்புள்கொடி நாட்டிலே என் தலைவனுடைய உழைப்பின் மதிப்பு தெரிகிறது. எங்கள் சோழ தேச கொடி இயந்து பறக்கிறது. முப்படை கொண்டிருந்தவன் சோழ தேசத்து மன்னன் இந்த முப்பாட்டன் முருகனுடைய முதல் பேர். நடுவர்கள் அது மட்டுமல்ல, இந்த கட்சியை மறந்து இந்த காழ்ப்புணர்ச்சியை மறந்து அந்த ஒற்றை சொல்லுக்காக அந்த ஒற்றை உருவத்திற்காக ஒன்றிணைந்த கூட்டம் நாங்கள். இன்றும் சேர்வோம், நாளையும் சேர்வோம், வெல்லும் வரை சேர்ந்திருப்போம். உழைப்பை மதிக்கின்றார்கள் மக்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரம் ஒரு மிகப்பெரும் எங்களுடைய சொத்தை இழந்தோம். தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு, மட்டுநகர் மண்ணில் மீன் கூட பாடும், மணல் மேட்டில் கடல் காற்றில் தென்னை கூத்தாடும். மட்டுநகர் மண்ணில் மீன் கூட பாடும், மணல் மேட்டில் கடல் காற்றில் தென்னை கூத்தாடும். பட்டிப்பளை வயல்கள் தங்கமாய் காய்க்கும், பட்டிப்பளை வயல்கள் தங்கமாய் காய்க்கும், பரன் மீது உழவர் பண் தமிழ் பாடல் கேட்கும். அந்த தமிழீழத்தின் அழகு தனி அழகு. அந்த பாடல் கேட்கும் வரைக்கும் எங்களுடைய தேடலும் தமிழ் அரசினுடைய ஆடலும் என்றுமே இருக்கும். உழைப்பை மறைத்து கொண்டே இருப்பார்கள். ஆமா, இப்ப எத்தனையோ வீர பாடல்களை தந்த தேனிசை செல்லப்பாளுடைய மறைவுக்கு இந்த தமிழரசி சார்ந்ததோ தமிழன் பற்றி சார்ந்ததோ இனம் சார்ந்ததோ ஒருவன் இந்த பேஸ்புக்ல கவலை செய்தி போறதை விட தமிழன் என்ற ஒரு உள்ளுக்கு இருந்தவன் அடங்கி திரிக்காங்க, பயந்தும் இருக்காங்க. வாங்கித்தார்கள், கணக்க வாங்கித்தார்கள், சொன்ன அடிச்சு கூட பெரிய பயம் போட்டுத்தாங்க. தேனிசை செல்லப்பா பாடகர் தானே போடு வேண்டா துயரை செய்தி போட்டுத்தாங்க, நமக்கு முந்தித்தாங்க. அன்றுதான் பார்த்தேன் இவ்வளவு கூட்டம் இங்கே இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய கூட்டம் தான் இருக்கின்றது. நடுவர்களே, உழைப்பை மதிக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் துயர் பகிர்ந்தார்களோ இல்லையோ, எங்களுடைய சகோதரர்களும் பகிர்ந்திருக்கின்றார்கள். அது எப்படி என்று தெரியுமா? பேக் ஐடி மூலம் பகிர்ந்திருக்கிறார்கள். பேர் வந்திருக்கு. ஏனென்றால் அவருடைய உழைப்பு மதிக்கப்பட்டிருக்கின்றதாகவே அவர் வந்திருக்கின்றார். இப்ப பார்த்து நாங்கள் மீனவரை பற்றி ஒரு ஊர்தி வந்தது, எங்களுடைய விவசாயியை பற்றி ஊர்தி வந்தது, அரசு திணைக்களத்தை பற்றி வந்தது, தனியார் துறையை பற்றி வந்தது. ஒவ்வொருடைய உழைப்புக்கும் மதிப்பு கிடைக்கிறது அல்லவா நடுவர்களே? கிடைக்காவிட்டால் இந்த இடத்திலே வந்திருக்க மாட்டார்கள். நாங்கள் யாராக இருந்தாலும் ஊர் கூடித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். விளங்கு நடுவர்களே, குறிப்பாக எங்களுடைய வீடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்யாணம் கட்டாத பிள்ளைகள் இருந்தா அம்மா நம்மளாக சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டா ஹவுஸ் வைஃப் பண்ணுவாங்க. கண்டு கல்யாணம் கட்டாத பிள்ளைகள் இல்ல நான் சொல்றேன், வீட்டுல யாராவது கேட்டா ஹவுஸ் வைஃப், அவங்க இருக்கிற வேலைகளை சொன்னா எண்ணி அடங்காது. ஒரு அரசு களத்திலேயோ அல்லது தனியார் துறையில வேலை செய்கிற பெண்களும் குறிப்பிட்ட ஒரு வேலை. இந்த வீட்டு வேலை என்று சொல்லி நம்ம சொல்ற ஹவுஸ் வைஃப் என்று சொல்றது தானே, அவங்களோட வேலை எத்தனை வேலை. ஏனென்றால் இவர் பேசுகின்ற பேச்சு நேரடியாக அருணி தீவுக்கு போய் அந்த பெண்மணியின் காலில் விழும் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அப்பதான் நாளைக்கு வரைக்கும் நான் உழைக்கலாம். அப்பதான் எனக்கு மதிப்பு கிடைக்கும். உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கின்றது. இந்த உழைப்பின் மதிப்பை அன்று தந்தை செல்வாரோடக்கம் இன்று இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர்கள் வரை ஒவ்வொருவரும் உழைக்கின்றார்கள், மக்கள் மதிக்கின்றார்கள். அதற்கு அடுத்த வருடமோ அதற்கு அடுத்த வருடமோ ஏன் மாகாண சபை தேர்தல் இந்த வருடமோ மதிப்பு கிடைக்கும் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். உண்மையிலே இப்பொழுது வருகின்ற வழியிலே ஒரு பாட்டி அம்மா அப்பக்கடை வச்சிருக்கு. எங்கள் மண்ணிலே நல்ல நல்ல கல்வியலாளர்களை தந்து கொண்டிருக்கின்ற அத்தகையோரையும் மதித்துக் கொண்டு சென்றோமாக இருந்தால் எங்கள் தேசத்தை மற்றவர்கள் இன்னும் திரும்பி பார்ப்பார்கள். ஆக மதிப்பு என்பது
உயர் மட்டத்தில் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது அடிப்படையில் இருந்து ஓ போய் வாங்கிட்டு வந்தேன். வெட்டக்குள்ள மூஞ்ச பாக்கையில போயிட்டு ஏதோ வண்டிக்காய பாரமீன் மட்டும் சொல்றாரு. இது என்னது சரியான முத்தல் வண்டிக்காயா இருக்கேன் தேசினாள். பாப்போம் அடுத்த நாள் போய் கடைக்காரனுக்கு ஏசி தயவு செய்து மனுஷி தேய்ச்சி வாங்கி தராத, தயவு செய்து நல்ல பிஞ்சு வண்டிக்காயா தந்துரு. அவன் தேடி பிடிச்சி இனி இல்லண்ட பிஞ்சு வண்டிக்கு அதுக்குள்ள இருக்கிறது அடி பிடிச்சி தந்தான். சரி என்று கொண்டு கொடுத்த அதை வெட்டி ஆக்கி விட்டால் குளம் அந்த வெள்ளக்கறி குளவளண்டு வைத்து பாயாசமாய் ஓ அப்படியே வதவதண்டு வைத்து சாப்பிடக்குள்ள என்னடி வதவதன்றீங்க. அதுக்கு ஒரு ஏஜேஷன் நாள் வெண்டிக்காய பிஞ்சா வாங்கி தந்தா என்னன்றாப்பா நான் ஆக்குறேன் 2 ஏசரா. சரி அடுத்த நாளாவது நல்ல பேர் கொடுப்போம் வந்து திரும்பி போய் கடைக்காரன்கிட்ட போய் இன்னும் 2 பேரை அதிமேதாவிகள் 2 பேரை கூட்டிட்டு கொண்டு போய் இள வெண்டிக்காயா நல்ல வெண்டிக்காயா வாங்கிட்டு கொண்டு கொடுக்க சரா 2 தூக்கி மூஞ்சில் எறிகிறாள் நடுவர்களே. என்ன விளக்கம் வேண்டா? ஓ முந்த நாளும் வெண்டிக்கா, நேற்றும் வெண்டிக்கா, இன்றைக்கும் வெண்டிக்காயாடாண்டு எறிகிறாள். இந்த அதுல விளக்கம் நீங்க கல்யாணம் கட்டக்குள்ள நல்ல வெண்டிக்காய பாத்திருக்கணும். நாங்க கொஞ்சம் கொய்யா பழமா பார்த்துட்டு நடுவர்களே, அதான் நடந்த பிரச்சனை. நம்மெல்லாம் முத்தல் வெண்டிக்காய் தான் தேடி பார்க்கிறோம். வீட்டுல புருஷன்மாருக்கு தான் அந்த உழைப்புக்கும் மதிப்பில்லைன்னு பார்த்தா பொண்டாட்டிமாருக்கும் மதிப்பில்லை. எங்கட புருஷன்மார்கிட்ட கேட்டா அவங்களோட மனுஷி என்ன செய்கிறாங்க? எல்லாரையும் 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 என்ன செய்கிறான் கேட்டா அவ ஒன்றும் செய்யறல, சும்மா நான் இருக்கிற வீட்டு. அவ சும்மா இருந்தா எல்லாம் அங்க நடக்கும் நடுவரவர்களே. ஒரு பெண்ணினுடைய வேலை காலையில் எழும்புறதுல இருந்து இரவு 10 மணி படுக்க போற வரையும் அந்த பெண் செய்கிற வேலை அதுக்கு கணக்கு போட்டு பார்த்தா புருஷன் உழைக்கிற சம்பளத்தை விட அதிகமா கொடுக்கணும் அவளுக்கு. இந்த உழைப்பு 2 பக்கமுமே மதிக்கப்படுறது. அதான் சொல்றேன், அம்மா மாறும் எங்கள் அக்கா தங்கை மாறும் சும்மா குந்திக் கொண்டிருக்கவில்லை, காலை முதல் மாலை செய்யும் வேலைக்கெல்லாம் சம்பளம் கூட்டி கணக்கு போடும் அடிக்கடி சொல்றேன். நான் பெண்களுக்கு தனியார் துறை எடுங்க. வேலைக்கு போறேன் இன்டர்வியூ செய்யக்குள்ளேயே கேட்கிறேன், நீங்க இப்ப பிரெக்னென்ட் ஆகிருக்கீங்களா? என்னடா பிரெக்னென்ட் இருந்தா வேலைக்கு எடுக்கிறல்ல, பிள்ளை பெத்தாங்கல்ல லீவுக்கு போயிருமே உள்ள அந்த கட்டு கட்டி லீவ் எடுக்கணுமே. இந்த உழைப்புகளுக்கு எல்லாம் மதிப்பு இல்லை நடுவர்களே இந்த காலத்துல. அடுத்ததா பார்த்த மட்டும் சொல்லி சொன்னால் எங்கட சிக்காகோ நகர்ல தொடங்கின இந்த உழைப்பாளர் தினத்தினுடைய அடிகோல் இன்றைக்கு இஞ்ச வரையும் இருக்கு. அந்த உழைப்பு மதிப்பு கிடைச்சிருந்தா இன்னும் நாங்கள் இந்த விடயங்களை தூக்கி இந்த பாருங்க, இந்த மேடைக்கு முன்னுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கிறது, இந்த மேடைக்கு முன்னுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு அங்க தொடங்கி தேவை இருக்கிறது, இன்னும் இருக்கிறது, மதிக்கப்படவில்லை என்றதுக்கு இந்த மேடைக்கு முன்னுக்கு இருக்கிற வசனங்களே ஒரு உதாரணம். மதிக்கப்படவில்லை என்பதற்காக 3 முத்துக்கள் இங்கு வந்து தம்பி நிபந்தனோடு சேர்த்து 4 பேரும் சேர்ந்து 10 பல கொத்துக்களை இங்கு விட்டார்கள். ஏனென்றால் மதிக்கப்படவில்லை, அதனால் கேட்கின்றார்கள். மாற்றுத்திறனாளியை எடுத்துக்கொள்வோம். நம்ம மாற்றுத்திறனாளிகள் விஷயத்தை பாருங்க. வேலைக்கு போறோம்னு சொன்னா சரியான கஷ்டம் இந்த காலத்துல. உழைப்ப மாற்றுத்திறனாளிகள் உழைப்ப அங்கீகரிக்கிறது இந்த நாட்டில பயங்கர பிரச்சனை நடுவர்களே. அவர்களுக்கான அதை விட முன்னாள் போராளிகள் எடுங்க. முன்னாள் போராளிகளை வேலை வேற மாதிரி பாக்குறேன், எங்கேயோ வேற்று கிரகத்திலிருந்து வந்தாக்கள் மாதிரி அவங்கள கொஞ்சம் எடுக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதை விட நம்மட அரச புலனாய்வு அது வேறையா, அவங்களை போட்டு படபடங்க படுத்தி அந்த வேலைக்கு எடுக்கிறவனா இப்போ எடுக்கிறல்ல அவனை வேலைக்கு அறியப்படுத்தினாள். இந்த உழைப்பு என்றது இங்க மதிக்கப்படுதோ இந்த பிரச்சனை இங்க இருக்காது நடுவர்களே. 3A எடுத்த பிள்ளைகள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கட மட்டக்களப்பில் வடகிழக்கில் நீங்கள் பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3A நாட்டில் முதலாவதாக வந்திருக்கு இந்த பிள்ளைகள். ஏஎல்ல போய் யூனிவர்சிட்டி போய் இப்போ டாக்டராகவோ என்ஜினியராகவோ வருங்கள். அதுகள்கிட்ட இப்போ போய் மைக்கை தேட்டி பாருங்க. நீங்கள் நான் 3A நல்லா கஷ்டப்பட்டு படித்தேன், நான் 3A எடுத்திருக்கேன், எந்த வண்டி இருக்கேன், இந்த நாட்டுக்கு நான் உழைக்க போறேன் என்று சொல்லிதான் அதுகள் அந்த கேம்பஸுக்கு போறேன். கேம்பஸுக்கு போய் வெளியில வந்தோடனே எப்படா இந்த நாட்டை விட்டு வெளியே போறேன் என்ற ஒரு எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு வந்துரு. எத்தனை 3A எடுத்த பிள்ளைகள் இப்ப இந்த நாட்டில் தொழில் செய்தன்னு சொல்லுவாங்க. இந்த உழைப்பின் மதிப்பு இங்க இருக்க வேண்டாம், அது அறிஞ்சிருந்தால் இந்த பிள்ளைகள் போயிருக்காது நடுவர்களே. அடுத்த பார்த்தோம் சொல்லி சொன்னால் எங்களுடைய இந்த உழைப்பின் மதிப்பை நாங்கள் இங்க
வெளிப்படையா சொல்ல இயலாது. சோலையூரான் அதை வடிவா சொன்னார். உள்ளுக்குள்ளேயே வச்சு நாங்க புழுங்கி கொண்டிருக்கோம். வெளியில சொன்னா இந்த எங்களுடைய இந்த மறவர்களை பற்றியோ அல்லது இந்த எங்களுடைய வரலாற்றை போராட்டத்தை பற்றியோ இந்த உழைப்பை பற்றியோ வெளியில கதைக்க இயலாத ஒரு நிலைமை நடுவர்களே. கதைச்சா உள்ளுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி. இப்ப அதுலயும் இப்ப எங்கட அண்மையில எங்கட மக்களுக்காக உழைத்த எங்கட ஆசான் காணையும் இல்லை. இப்ப அதுங்களுக்கு தெரியாது, சத்தமே இல்லை. உழைப்புன்ற மதிப்பு எங்கட மக்களுக்கு தெரியல. அவரோட நிறுத்தாட்டுங்க, தாக்கல் எடுக்காதங்க, சுட்டு போட்டுருவானுங்க. அப்படி ஒரு பிரச்சனை. ஒருவரால் தோக்கோடாந்துருவாரு. அவர் சுடமாட்டார்கள் கேட்கலாம். அது செய்யக்கூடாத வேலைகளை செய்ய அப்படித்தானே நடுவர் அவர்களே. ஒட்டு மொத்தத்துல எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய இந்த காலத்தில் எங்களுடைய உழைப்பு என்னதான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் தொண்டகிளியை கத்தினாலும், என்னதான் அவர்கள் எங்களுடைய மக்களுக்கான தேசிய சிந்தனையை கொண்டு வந்தாலும், என்னதான் அவர்கள் எங்கள் மக்களுக்கான பணிகளை செய்தாலும், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவர்களுக்கான சேறு பூசும் நடவடிக்கைகளையும் இந்த உழைப்பை பற்றி தெரிஞ்சிருந்தால் இந்த சேறு பூசும் நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு ஒரு தயக்கம் வருவர்களே. நிச்சயமாக வாய் கூசாம போய் சில பேர் பட்ஜெட் கேட்டுறாங்க. இந்த உழைப்பை பற்றி தெரியாதவங்க இதுகள் அறிஞ்சிருந்தால் எங்களுடைய இந்த தேசிய சிந்தனை இன்னும் முன்னோக்கி போகும் நடுவர்களே. ஆனால் அதிலேயும் ஒன்று, நான் மேடைக்கு வரக்குள்ள எங்களுடைய முன்னாள் விளையாட்டு உத்தியோகத்தர் ஈஸ்வரனையா ஒன்று சொன்னார். எனக்கு சனம் கூட்டமெண்டா வராதாம், ஆனா எலெக்ஷன் வந்து அந்த வீட்டுக்கு தான் குத்துங்களாம். அந்த சனங்கள் கூட்டத்துக்கு வராதுகள், ஆனா கடைசி நேரத்தில் போய் அந்த வீட்டுக்கு குத்தி கொண்டு வருங்கள். அந்த உணர்வும் எங்களுக்குள்ள இருக்கிற நடுவர்களே. ஆனால் அந்த வெளியில காட்டையில்லாத, வெளியே கொண்டு வரையில்லாத நிலைமை, இந்த உழைப்புக்கான மதிப்பு இந்த நாட்டில் இப்பொழுது இல்லை 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூறப்பட்ட குறைபாடுகள் இன்று கூட அதற்கான தீர்வுகள் இல்லாத பட்சத்திலே மிதிக்கப்படுகின்ற தன்மை, இவ்வாறான விடயங்களை ஒட்டியதாக நாங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் உண்மையிலே எங்களுடைய உழைப்பு என்பது இடையிடையே அடிக்கடி அடியும் உதையும் விழுந்து மீண்டும் எழுந்து உழைக்கின்ற உழைப்பு. மற்றவர்கள் இணைந்து உழைக்கின்றார்கள், மற்றவர்கள் சேர்ந்து கதைத்து பேசி உழைக்கின்றார்கள். நாங்கள் நாளாந்தம் எதிர்த்து உழைக்கின்றோம். அந்த எதிர்ப்பு என்பது எங்கள் மக்களுக்கான ஒரு தீர்வு, அந்த உழைப்புக்கான வெகுமதி இன்னும் கிடைக்கவில்லை என்கின்ற ஆதங்கத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த உழைப்பிற்கான மதிப்பு இன்னும் கிடைக்கப்படவில்லை. உண்மையிலே நல்லாட்சி, அதற்கு மேலே இப்பொழுது எந்த விதமான ஊழலுமே இல்லை என்கின்ற உழைப்போடு வந்தவர்கள் எங்கள் கண் முன்னாலே களவாடுகின்ற தன்மையினை கண்டுகொண்டு நாங்கள் குரல் கொடுக்கின்ற போது கூட இங்கு இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் கூட நாங்கள் சாணக்கிய அவர்களுடைய அந்த உரைகளை பார்த்தோம். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும், அதிலும் எங்கள் கிழக்கு மண்ணிலே மாத்திரமின்றி வடகிழக்கு மண்ணில் இருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தன்மையிலே அந்த உழைப்பு மக்களுக்கான உழைப்புக்கான மதிப்பு இல்லை என்கின்ற விடயத்தினை பறைசாற்றி சென்றார் கலைவேந்தன். நேரடியாக நாங்கள் பட்டிமன்றத்திற்கான தீர்ப்பு, உண்மையிலே இரண்டு பேர் பேசி இறுதியாக தீர்ப்பை சொல்லுகின்ற கட்டத்திலே இன்று ஒரு வித்தியாசமாக நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை அரங்கேற்றி இருக்கின்றோம். மதிக்கப்படுகிறதா மிதிக்கப்படுகிறதா என்பதற்கு இன்று நடந்த மேதின நிகழ்வும், மேதினத்திலே முன்வைக்கப்பட்ட கருத்துக்களும், கையிலே ஏந்தி வந்த பதாகைகளும், நாங்கள் பட்டிமன்றம் பேசும் வரைக்கும் பேசப்பட்ட விடயங்களும், தலைவருடைய தலைமை உரையினையும் அடிப்படையாக கொண்டு தற்காலத்தில் உழைப்பு மிதிக்கப்படுகிறது என்று தீர்ப்பு வழங்கி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். உடைந்து ஓரிரு மாதங்களின் பின்னே தனது செயற்பாட்டை தொடங்குகிறது. தொடர்ச்சியாக ஆனால் விவசாயிகளினது உற்பத்தி பொருளான நெல் விலையை அரிசி ஆலை உரிமையாளர்களும் இடைத்தரகர்களுமே தீர்மானிக்கின்றனர். இதற்கெல்லாம் காரணம் யார்? அரசு இது நடைமுறைப்படுத்தப்படாமை மிக வேதனைக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. இன்றைய காலத்தில் பூமி மாதா எங்களுக்கு உணவூட்டுவதும் தொழிலாகாது, ஒரு தொழிலில்லாது ஒரு
கடமையாக இல்லாது அது ஒரு பாரம்பரியமாக பேணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தொழில் விவசாயம். அதனால்தான் நமது முன்னோர்கள் உழவினார் கைமடங்கிற்கில்லை விளைவதும் விட்டேவல் என்பார்க்கும் நிலை என்றார் வள்ளுவன். உழவர்கள் தங்களுடைய கையை தலைக்கு தலையணையாக வைத்து படுத்துவிட்டால் இந்த உலகத்தினுடைய நிலை என்ன என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சிந்திப்போமாக இருந்தால் இந்த உழவு தொழிலினுடைய மகத்துவமும் அதனுடைய தனித்தன்மையும் எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே விவசாயிகள் சார்பான ஒரு அறிக்கை இந்த இடத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக எங்களது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் இந்த அறிக்கையினை நான் சமர்ப்பிப்பதில் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்குவது, 2 மீன்பிடி உபகரணங்களுக்கு நிதி உதவி மற்றும் கடன் வசதிகள் வழங்குவது. எனவே கீழ்காணும் நடவடிக்கைகளை அவசரமாக மேற்கொள்ளுமாறு